ஸோ இது அஹ், நம்ம குழுவின் 13வது வார சந்திப்பு. தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குழுவில் நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த குழுவோட நோக்கம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது வேலைகளுக்கு போயிட்டு இருப்பாங்க, பெரிய பதவிகள்ல இருப்பாங்க, வெளிநாடுகள்ல இருப்பாங்க, அவங்களுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் ஆனா நேர இன்மை அப்படிங்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருப்பதால் அவர்களால் ஆண்டர்பிரினரா ஆக முடியாது. அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே நேரம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான். ஸோ அதனால சண்டேவை கணக்கு பண்ணி நம்ம இந்த சந்திப்புகளை நடத்துறோம். இந்த குழுவின் மூலமாக அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் ஒற்றை நோக்கம். அது ஏன் அவங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா, அவங்க கிட்ட பல எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. அது இந்த சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் எல்லாருக்கும் லாபமாக இருக்கும் அப்படிங்கறதுனால தான் நம்ம இந்த குழுவை தொடங்கி தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இது 13வது குழு. நிறைய விஷயம் நம்ம செய்துட்டு வரோம். அதையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டு பல தொழில்கள் வந்து இந்த குழுவில் 13 வாரங்களிலே நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அடுத்த செஷன்ல. முதல்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடன் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நம்ம ஒரு தொழிலில் ஒரு ஆடிட்டரோட தேவை எந்த அளவு இப்போ வாய்ஸ் கரெக்டா இருக்குன்னு கால் வந்தது. ஸோ இப்போ வாய்ஸ் கரெக்டா கன்சிடர். ஸோ இப்போ வந்து தொழிலில் வந்து ஒரு ஆடிட்டரோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். சாரி, எனக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து முதல் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டரோட தேவை தொழிலில் எப்படி அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதை வந்து கேள்வி பதிலாக வடிவமைச்சிருக்கோம். நான் சில கேள்விகளை வந்து மேடம் வந்து கேட்பேன். அதுக்கப்புறம் நீங்களும் கேட்கலாம், நீங்க சாட்லையும் கேட்கலாம். வணக்கம் மேடம், உங்க நேரத்துக்கு நன்றி. நான் நேரடியாக கேள்விக்கு போயிடுறேன். மேடம், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, ஒரு ஆடிட்டர் பிசினஸ்க்கு தேவையா? எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து சில ஃபைலிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுல மட்டும் ஆடிட்டர் ரோல் இருந்தா போதுமா, இல்ல அதை தவிர்த்து வேற என்னென்ன தேவைகள் எங்களுக்கு ஆடிட்டர் மூலமாக ஒரு பிசினஸ்க்கு நடக்க வாய்ப்பு இருக்கு? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து போகலாம். எல்லாருக்கும் ஒரு லீகல் காம்ப்ளிகேஷன் இருக்கும் பிஸ்னஸ்ல. நம்ம ஃபர்ஸ்ட் லீகல் காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கணுமா, இல்லை எல்எல்பியா ரெஜிஸ்டர் பண்ணணுமா, இல்லை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா பண்ணணுமா, அதுலயே நிறைய பேருக்கு வந்து அந்த இஷ்யூ வருது. அப்பார்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் எவ்ரி திங், இதுதான் வந்து எல்லா பிசினஸ்க்குமே வர்றது அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸோ லாஸ்ட் வீக் ஆக்சுவலி ஒரு ஹைட் வந்து கால் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரியில வந்து நான் வேலை பண்றேன். அதனால நான் அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே கூகுள், ஜிபிடி இந்த மாதிரி இருக்கிற ஏஐ டூல்ஸ் ஓபன் பண்ணிட்டு, நான் இதுக்கு என்னென்ன அப்ளிகபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சொல்லி அவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்ளிகபிளே அவங்க பிசினஸ்க்கு வந்து 2 தான். ஒண்ணு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஹையஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அது இல்லாம அவங்க வந்து மத்த 3 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ராவா வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஃபீஸ் எல்லாமே கட்டிருக்காங்க அவங்க. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, நான் சூப்பரா பக்காவா நான் எல்லாமே வந்து வாங்கிட்டேன்.
ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நான் வந்து சூப்பரா பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்றாங்க. எங்க நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கூகுள் சாட் ஜிபிடி வந்து இட்ஸ் அன் ஏஐ டூல் ஹவரிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம கேட்டாலே வந்து அவங்க வந்து எல்லாமே சொல்லுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணும், எல்லாமே பண்ணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் யோர் கம்பெனி, பிராக்டிக்கல் சினாரியோ வேற, புக்ஸ்ல எல்லாம் வந்து நடக்கிறது வேற. அந்த இது டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அது இல்லாம எல்லாமே வந்து பண்ணிட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம், எஃபர்ட். தேவையில்லாம நம்மளே வந்து எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்றோம். ஸோ அது வந்து நம்ம பண்ணோம். செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஒரு பிசினஸ், அதுல வந்து ஒரு காஸ்ட் காஸ்ட் பர் யூனிட், ஒரு பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து அவங்களே எனக்கு இந்த செலவு வருது, எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது சொல்லி ஒரு காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஆனா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ் வந்து சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அதுல நான் வந்து கொஸ்டின் கேட்டாக்கா எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸுமே ஆட் பண்ணும். அதுல ஒரு கிளாரிட்டிக்காக யூ கேன் ஹையர் அன் ஆடிட்டர். அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டர் எல்லாம் இல்ல, எனக்கு பார்ட் டைம் இந்த அசைன்மெண்ட்க்கு மட்டும் எனக்கு ஆடிட்டர் வேணும், அந்த மாதிரி கூட யூ கேன் ஹையர் அன் ஆடிட்டர். அவ்வளவுதான் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஒரு பிசினஸ்ல எந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடிட்டர் தேவை மேடம்? அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஃபைலிங் பண்றதுக்கு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு சொன்னீங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் எங்களுக்கு தேவைன்னு தெரியுது. பட் செகண்ட் பாயிண்ட்ல நீங்க வந்து சொன்னீங்க காஸ்ட் யூனிட் ப்ரைஸ் வந்து நம்ம டிசைட் பண்றதுக்கு, டிஃபைன் பண்றதுக்கு, ரீஅலைன் பண்றதுக்கு ஆடிட்டர் வேணும்னு. இப்போ நான் இப்போதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் இமிடியேட்டா அப்பவே ஆடிட்டரை வந்து வந்து பார்க்கணுமா, இல்லைனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எங்க டேர்ன் ஓவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டரை வந்து பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பிசினஸ் வந்து டெவலப் பண்றது ஐடியா இருக்கும். யாருக்குமே வந்து ஆடிட்டர் ஃபுல் டைம் ஹையர் பண்ணும், இல்ல பார்ட் டைம் ஹையர் பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஐடியாவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ ஆர் ஹேவிங், சப்போஸ் நான் ஒரு ஆண்டர்பிரனர், எனக்கு வந்து நான் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் இருக்கு, எனக்கு அக்கௌண்டன்ட் இருக்காங்க, இல்ல நானே வந்து என்ட்ரிஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் அப் டு ஒரு லெவல் வேற வந்து மந்த்லி இன்கமே வந்து ஒரு 1 or 2 lakhs இருக்கிற வரைக்கும் எல்லா ஆண்டர்பிரனர்ஸுமே எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேசிக் நாலேஜ், அக்கௌண்டன்ட் நாலேஜ் அந்த மாதிரி வச்சு அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் மந்த்லி இன்கமே ஒரு ஒரு டர்ன் ஓவர் வந்து 2 lakhs to 5 lakhs அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது வந்து ஒரு பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அவங்களால அந்த ஹாஸ்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அதுல கொஞ்சம் இயங்குறாங்க. பிசினஸும் நம்ம வந்து பண்ணோம், இதோ ஆக்கணும்னா ஒரு ட்ரஸ்டட் ப்ரொஃபஷனல் வந்து இருக்கணும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டர் வந்து வேண்டாம். அட்லீஸ்ட் அன் ஆடிட்டர் ஒரு பேசிக் ஸ்டார்டிங் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், இது உங்க எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு கிரவுண்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு ஒரு ஃபார்மேட் இருந்தா நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்புறம் வந்து யூ கேன் டேக் கேர். நான் ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் நான் வேல்யூஸ் மட்டும் ஹீட் பண்ணும், எனக்கு மந்த்லி டர்ன் ஓவர் என்ன, அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ ஒரு பேசிக் ஃபார்மேட் அது மட்டும் அந்த ஆர்டர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ எல்லாமே நீங்க ஃபுல் டைம் வந்து அது ஸ்டார்டிங்லயும் வந்து இட் இஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டட். காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் இந்த ஃபார்மேட் மட்டும் வாங்குனீங்கன்னா நீங்க. அது தவிர்த்து என்ன பண்றாங்கன்னா சில பேர் வந்து எனக்கு ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் சஜஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு 10,000 15,000க்கு வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வச்சு அந்த சாஃப்ட்வேர்ல எல்லாம் வந்து ஹீட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல அந்த அக்கௌண்ட் ஃபீட் பண்ணும்போது என்ட்ரிஸ் ஒன் திங் இட் இஸ் நாட் கம்ப்ளீட். எனக்கு ப்ராஃபிட் இவ்வளோன்னு சொல்லி அந்த மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா அது அந்த ப்ராஃபிட்டே வந்து கரெக்டா இருக்காது. ஏன்னா
வெண்டர் பேமெண்ட் வந்து அது கரெக்டா டைம்க்கு போகாது. கஸ்டமர் பேமெண்ட் வந்து அது டைம்ல கரெக்டா வராது. ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த அந்த ப்ராஃபிட்டே வந்து அந்த கரெக்டான ப்ராஃபிட்டே இல்ல அது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் வாங்கிட்டு, அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு, அக்கவுண்டன்ட்க்கு ஒரு ரூ. 10,000 ரூ. 15,000 வந்து குடுத்துட்டு, ஸ்டில் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிசல்ட். அந்த எண்ட் ரிசல்ட் என்ன சொல்லி எனக்கே வந்து தெரியல. அந்த மாதிரி ஒரு சமயத்துல, தட் இஸ் த ரைட் டைம் டூ ஹையர் அன் ஆடிட்டர். ஸோ ஆனா ஒரு 5 லேக்ஸ்க்கு மேல இருக்கு எனக்கு டர்ன் ஓவர். எனக்கு இன்னும் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போணும். எனக்கு எப்படியெல்லாம் எனக்கு லாஸ்ல போகுது பிசினஸ். என் பிசினஸ்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இல்ல எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜே இல்ல. எனக்கு பிசினஸ் பார்க்கறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. அ- அங்க மட்டும் தான் வந்து அந்த ஆடிட்டர் சர்வீசஸே வந்து எடுக்கணும். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்லயே வந்து இட் இஸ் பெஸ்ட் டு ஹையர் அன் ஆடிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். ஓகே. ஸோ மேடம், நீங்க ரெவன்யூஸ் வச்சு பேசுறீங்க, ப்ராஃபிட் வச்சு பேசுறீங்க, மார்ஜின் பேசுறீங்க, யூனிட் காஸ்ட்லாம் பேசுறீங்க. பட் ஒரு ஆண்டர்பனருக்கு தான் ஒரு பிசினஸை பத்தி ஃபுல்லாவே தெரியும், இன் அண்ட் அவுட் தெரியும். ஆஸ் அன் ஆடிட்டர் நீங்க ஆன்போர்ட் ஆகும்போது அந்த பிசினஸை பத்தி தெரியாமையே நீங்க எப்படி வந்து இதெல்லாம் டிஃபைன் பண்ணுவீங்க? அது 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 முடியுமா அது? ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து ஒரு பிசினஸ்ல நம்ம போறோம், நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம்னா அந்த பிசினஸ்ல வந்து ஒரு பேசிக்கா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்னு அக்கௌண்டன்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஒரு ஆர்டர் வச்சு ஒரு ஃபைல் பண்ணிருக்கோம், அதுல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேசிக்கா இருக்கு. அது பார்த்தாலே வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும் பிசினஸ் எந்த நிலைமையில இருக்கு, எப்படி எல்லாம் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, இல்ல சக்சஸ்ஃபுல் இருக்கா பிசினஸ், வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணோமா, அந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா வந்து வந்துரும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தாலே. அதுக்கப்புறம் ஃபர்தரா பிசினஸ் பத்தி தெரியணும்னா ஆண்டர்பிரனர் கிட்டயும் அந்த டீம் கிட்ட, யார் யார் பிசினஸ் நடத்துறாங்களோ அந்த டீம் கிட்ட பேசினா ஃபர்தரா நம்ம வந்து பில்ட் பண்ணலாம் அதுல இருந்து. ஆனா சில பிசினஸ்ல வந்து ஆப்ஷன் 2 தட் இஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இருக்காது. புக்ஸ்லயே வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த புக்ஸ்லயே என்ன நடக்குது, பேப்பர்லயே எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே வந்து ஐடியா இருக்காது. ட்ராக் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து இது நம்ம வந்துட்டோம், அது வந்துட்டோம் சொல்லிட்டு, அந்த ஃபாலோ அப்லயே வந்து நெறைய ஆண்டர்பிரினர்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் ஃபுல்லாவே வந்து யூ cannot handle your business completely. நம்மளே நம்ம ஏதாவது நம்ம ஆர்எக்ஸ்டிலே நம்ம ஒரு டீம் இருக்கணும்னா அதுக்கு we have delegated so much of work. ஏன்னா நம்ம ஹெஸ்டா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இடத்து நம்மளே எல்லாமே வந்து ஆக்குறது இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து ஒரு பிசினஸ்க்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷனே வந்து கொடுக்க முடியாது. நம்ம 100% கொடுக்குறோம் நம்மளுதுன்னா நம்ம பிசினஸ் பார்க்கணும், பிசினஸ் ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு பிசினஸ் எப்படி க்ரோ பண்றது, அதான் ஒரு ஆண்டர்பிரினரோட பேசிக் வேலை. நம்ம வந்து ஃபினான்ஸ், அந்த கஸ்டமர் ஃபாலோ அப், வெண்டார் பேமெண்ட் அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இதுலயே டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம பிசினஸ் வந்து ஒரு 6 to 8 monthsலயே வந்து லாஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் வந்து பிசினஸ் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம ஸ்கேல் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும். அதுலயே அது சால்வ் பண்றதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடும். சோ அதெல்லாம் வந்து அந்த ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்துடணும் சார். ஓகே. என் சைட்ல இருந்து கடைசி கொஸ்டின் கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபோரம்ல இருக்கவங்க நீங்க கேள்வி கேட்கலாம். மேடம், நீங்க ஒரு ஆடிட்டர் நம்ம கிட்ட போகும்போது அவங்க சில சஜஷன்ஸ்லாம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில மேன் பவர்லாம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, பிகாஸ் தே ஆர் நாட் கிவிங் எனி வேல்யூபிள் அடிஷன் டு த பிஸ்னஸ் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்குது. நாம வந்து ஒருத்தரை வந்து வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்பர்ஸ் பார்த்து மட்டும் வச்சிருக்க மாட்டோம், சில எமோஷனல் கனெக்ட்ஸும் இருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்திருப்பாங்க, தே ஆர் த சீனியர், அவங்கள இன்னும் வி ஹவ் டெவலப் த டீம் அரௌண்ட் தம் அப்படின்னு தான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டை வந்து எப்படி மேனேஜ் பண்றது? சார் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன்னா, ஒரு ஃபேமஸ் கேஸ் ஸ்டடி ஆக்சுவலி.
ஹெரோடா சொல்லி ஒரு ஹை டேப் இருக்கு நம்மள்கிட்ட, ஷேர் ட்ரேடிங். அது எல்லாருக்கும் தெரியும், ஹெரோடா சொல்லிட்டு. ஆமாம். அந்த கம்பெனி அடுத்ததே வந்து ஒரு 2 அண்ணன் தம்பிங்க தான். அவங்ககிட்டே வந்து கேஸ் ஸ்டடி அந்த டாக்குமெண்ட்ரியில என்ன என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நடுவுல வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. நம்ப பிரதர்ஸ்லயே வந்து சிப்லிங்ஸ்லயே கான்ஃப்ளிக்ட் வருது. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உங்க வேலை என்ன? என்னோட வேலை என்ன? அந்த யங்கர் பிரதர் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க வேலை என்னன்னா, அவங்க வெறும் வந்து ட்ரேடிங் மட்டும் பார்ப்பாங்க. ட்ரேடிங் எப்படி பெட்டரா எங்கே இன்வெஸ்ட் பண்ணும், என்னென்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த மாதிரி பார்க்குறாங்க. எல்டர் பிரதர் வந்து அவங்க இஸ் ஒன்லி பாதர்ட் அபவுட் தி ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி கம்பெனி. லாஸ்ட் ஃபைனல் சே ஏதாவது ட்ரேடிங் பத்தி இருக்கணும்னா, அது இட் இஸ் பியூர்லி த கால் ஆஃப் தி யங்கர் பிரதர். ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னா இட் இஸ் பியூர்லி த ஃபைனல் கால் ஆஃப் தி எல்டர் பிரதர். ஸோ யார் வேணா நம்ம வந்து கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து யாராவது இருக்குனாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஒரு ரெஸ்பெக்ட், லாயல்டி எல்லாமே வந்து இருக்கும் தான். ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டாக்குமெண்ட். என்னோட ஹால் என்ன, உன்னோட ஹால் என்ன, அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிட்டு which is having a proper financial gain. ஏன்னா if the company wins you will win, if the company loses you will lose. So இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம பார்த்து which is fair, which is a win-win situation சொல்லி டாக்குமெண்டேஷன் எல்லாருக்குமே இருக்கணும். அவங்க சப்போஸ் எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஆனா போக போக அவங்க வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்கு, அவங்க வந்து அது இது பண்ணல, ஃபாலோ பண்ணல, அது வந்து கரெக்ட்டா முன்னாடி மாதிரி அது பண்ண மாட்டேன்றாங்கன்னா, இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த பிசினஸ். இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த பிசினஸ் லைஃப். அதே கன்டின்யூ ஆச்சுன்னா ஒரு 6 மந்த்ஸ்லயே வந்து நம்ம அந்த பிசினஸ்ல வந்து டிராப் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் அது பண்ணோம்னா, எய்தர் யூ கேன் சிட் அண்ட் டாக் வித் தி எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட் பண்ணா நம்ம வந்து வி கேன் கம் டு சம் பெட்டர் கன்க்ளூஷன்ஸ். அந்த மாதிரி யூ ஹேவ் டு சிட் அண்ட் கம்யூனிகேட். இஃப் தே ஆர் நாட் வில்லிங் டு கம்யூனிகேட்னா யூ ஹேவ் டு டாக்குமெண்ட் யோர் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ். எனக்கு ஒரு ரூல்ஸ், உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லிட்டு கிளியரா டாக்குமெண்ட் பண்ணும். ஈவன் இஃப் தே ஆர் நாட் ஃபாலோவிங் தட், it is better to remove the employee rather than வந்து hiring the same employee அப்படியே வச்சுட்டு நம்ம பிசினஸ் லாஸ் வர வரைக்கும் அதுக்கப்புறம் people are வந்து waking up actually. ஓகே மேடம், தேங்க்யூ. உங்களோட கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். மேடம் யார்? ஜான்சன். நான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன். 9018 என்னோட ஹெச்எஸ்என் கோட்ல நான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும்னா அது என்னால் பாசிபிளா? இல்லை அப்படி பண்ணுறதுக்கு இப்போ 3038ன்னு ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்தது, அது என்னால் பண்ண முடியுமா? இல்லை அது பண்ணணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3038 இந்த நியூ ப்ராடக்ட் வந்து is it related to the medical equipment again? இல்ல it is entirely இது வந்து same என்டையர்லி product? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு எனக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் அது இது வந்து என்னன்னா ஒரு மார்க்கிங் டேப் இது. பட் இது ஹாஸ்பிட்டலில் தான் யூஸ் பண்ணுறது கேட்குறாங்க. பட் இது வந்து வேற ஒரு ஹெச்எஸ்என் கோட்ல வருது. ஓகே, இதுக்கு பெட்டர் ஆன்சர் வந்து யூ ஹாவ் டு மாடிஃபை. ஆக்சுவலி உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லயே வந்து அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் போயிட்டு நீங்க மறுபடியும் மாடிஃபை பண்ணி ஓடிபி வந்து கொடுக்கணும். அவங்க வந்து எக்ஸப்ட் பண்ணுவாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஹரி அவுட். ஓகே மேடம், ஓகே. ஹலோ. சொல்லுங்க ராஜகோபால். சார் வணக்கம். என்னோட பிஸ்னஸ் வந்து மில்க் பிஸ்னஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா,
எங்களுக்கு ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட்டோட நீட் இல்லை. பட் பார்ஷியலாகவும் எங்களால் எந்த அக்கௌண்டன்ட்டையும் வந்து என்கேஜ் பண்ண முடியல. இது வந்து அக்கௌண்ட்ஸ் பார்ட்ல இருக்க ஒரு பிரச்சனை. பட் பிஸ்னஸ்ல எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த மந்த்துக்கான ஃபோர்காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரு க்ரைட்டீரியா வச்சிருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் இந்த மந்த்துக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து மந்த் ஸ்டார்ட் ஆஃப்லேயே வந்து டிசைட் பண்ணிடுறோம். மந்த் எண்ட்ல வந்து அதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்றோம், ஃபோர்காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு. இந்த ஒரு ஃபோர்காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது எங்களால் வந்து அது கரெக்டாக இன்லைனா டெய்லி அந்த ப்ரொசீஜரா வந்து எங்களால் அதை மேட்ச் பண்ண முடியல. டேலியில தான் போடுறோம். பட் டேலியில ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் என்டர் பண்ணி பார்க்கும்போது அது எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன நடந்துச்சு, கடைசியில் ப்ராஃபிட்டா லாஸான்னு எங்களால் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. இந்த பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை வந்து ஆடிட்டர் சைட்ல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு வண்டி வாங்குறோம், அதை கம்பெனி பேர்ல வாங்குறதா இல்லை கம்பெனி பேர்ல வாங்கினா பெனிஃபிட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் கம்பெனி மூலயமா, எந்தெந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நம்ம கம்பெனி எக்ஸ்பென்ஸ் கனெக்ட் ஆகினா நமக்கு வந்து பெனிஃபிட்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் எங்களுக்கு இல்லை. ஸோ இது எப்படி மேம் அட்ரஸ் பண்றது? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம டேலி பத்தி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்றது. ஸோ டேலி ஆஸ் ஆன் மந்த் அண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 31st ஆகஸ்ட் இருக்கு இல்ல 30 செப்டம்பர், இந்த டைம் வந்து எண்ட் ஆஃப் தி மந்த் டேலி ஹேஸ் டு பி பர்ஃபெக்ட். அது ஹியரா வந்து இவ்வளோ இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரணும், எங்களுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், எல்லாமே அதுல வந்து இன்வென்ட்ரிஸ் எல்லாமே அதுல வந்து பக்காவா இருக்கணும். அப்போதான் வந்து நெக்ஸ்ட் மந்த் அது ஃபங்க்ஷன் பண்ணும் போது நம்ம அடுத்த என்ட்ரிஸ் போடுறதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஒன்னு, யூ ஹாவ் டு ஹையர் அன் ஆடிட்டர் வேர் இந்த மந்த் மட்டும் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, மீதி எல்லாம் நம்ம பார்த்துப்போம். அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஹையர். உங்களோட செகண்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து யூ நீட் சம் ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்னைக்கு காலையிலே எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, எனக்கு இம்மிடியட்டா என்கிட்ட ஒரு ஆடிட்டர் இல்ல, யார்கிட்ட நான் கேட்கறது? இந்த மாதிரி சமயத்துல we are offering this this chief financial officer CFO சர்வீஸ் மாதிரி நம்ம ஒன்று பண்றோம். இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து we need some hand holding. எனக்கு ஒரு ஆடிட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு இன்கம் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ஆன்சர் வேணும், எனக்கு என்ன பத்தி என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும், இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தயங்குறேன், எனக்கு எக்ஸ்போர்ட் சொல்யூஷன் வேணும். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து we are offering to business in that particular service. ஸோ அந்த சர்வீஸ் நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து கால் பண்ணலாம், பேசலாம், வீக்லி மீட்டிங், மந்த்லி மீட்டிங், அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சர்வீசஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்துட்டு வீக்லி மீட்டிங் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இந்த குவரி மட்டும் சால்வ் பண்ணணும்னா யூ கேன் டேக் அ பேசிக் சர்வீஸ் வேற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தயக்கமோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒன்று பெனிஃபிஷியலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ட் மேம், சொல்லுவாங்க கரெக்ட் தான். இப்போ சிஎஃப்ஓட என்கேஜ்மெண்ட் வந்து நமக்கு எப்படி மேம், ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு சிஎஃப்ஓ வந்து நம்ம வச்சுக்கணுமா இல்லை எப்படி அது? ஓகே சார், இப்போ உங்க பிசினஸ்க்கு வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் டைம்ஸ் சிஎஃப்ஓ சர்வீஸ் ஆர்டர் எல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு காஸ்ட்லி. அது இட் இஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ், அது ரெக்கமெண்டே கிடையாது. ஆனா எனக்கு யாராவது வந்து எனக்கு ஒரு ஷேடோ பண்ணிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கைடன்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பேசிக் பார்ட் டைம், யூ ஆர் ஜஸ்ட் ஃபோன் கால் அவே, யூ ஆர் ஜஸ்ட் மெசேஜ் அவே, அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மாதிரி ஒன்று வச்சுட்டா அது வந்து பெட்டர் உங்களுக்கு. இல்ல எனக்கு வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் எனக்கு இந்த மாதிரி கேள்வியே வருது, எனக்கு அவ்வளவா எவ்ரிடே எனக்கு
இஷ்யூ கிடையாது, எனக்கு டேலி எல்லாம் வந்து சேஃபா இருக்கு, அப்பவும் யூ கேன் ஹாவ் அ கன்சல்டேஷன் ஹால். எனக்கு ஆடிட்டரோட கன்சல்டேஷன் ஹால் மட்டும் இருந்தா எனக்கு ஓகே. அந்த மாதிரி இல்ல, எனக்கு வீக்லியா வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் வருது, எனக்கு ஒன்று ரெண்டு டவுட்ஸ் நியூ சேலஞ்சஸ் வந்துனே இருக்குன்னா யூ கேன் டேக் தி பேசிக் சர்வீஸ் பேக்கேஜ். அந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 மந்த் எப்படி இருக்க பார்த்துட்டு யூ கேன் கண்டினியூ ஃபர்தர். ஓகே மேம், we will try that. அதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஃபர்தரா இருக்கு. ஓகே சார். ஓகே. ஹலோ மேம், திஸ் இஸ் அத்தீக் ஃப்ரம் தி ரோ எக்ஸ்போர்ட். ஒரு டவுட் என்னன்னா, ஆக்சுவலி நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறேன்னா, டாக்டர்ஸ் கிட்ட போறதுக்கும் சிஏ கிட்ட போறதுக்கும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. எல்லாருக்கும் அவங்களுடைய இஷ்யூஸை பொறுத்து தான் நீங்க கன்சல்டேஷன் கொடுக்குறீங்க. வி நோ லைக் நாங்கள் எங்ககிட்ட 1008 பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னால என்னென்ன விஷயங்களை நாங்க தயார்படுத்தி உங்ககிட்ட வந்தோம்னா எங்களுக்கு ஈஸியான உங்களோட வேலையும் ஈஸியா இருக்கும், எங்களுக்கு சுலபமா நீங்க கரெக்டா இந்த பதில் கொடுக்க முடியும். எஸ் ஆர் நோ, இது இப்படி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான என்னென்ன விஷயங்கள் நாங்க ரெடி ஆயிட்டு உங்ககிட்ட வரும்போது, ஏன்னா இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்க கேட்குறோம், அதுக்கடுத்து அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள அவங்க டைமையும் நம்ம வேல்யூ பண்ணோம். அதே நேரத்துல எங்களுக்கும் அந்த ரிசல்ட்ஸை கரெக்டா வரணும்னா என்னென்ன விஷயங்கள் ஒரு சிஏ கிட்ட பேசுறதுக்கு முன்னால இன்னென்ன விஷயங்கள் தான் எப்பவுமே சிஏவோட லைன் ஆஃப் தாட் எப்படி இருக்குங்கிறது நான் மட்டும் தான் கேட்கிறேன், உங்க பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்ல வந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம கிட்ட ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் வந்து அவைலபிள் இருக்கு, நம்ம ஏற்கனவே அதுல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், அது வந்து ஒரு பேசிக். இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் வருவாங்க ஆடிட்டர்ஸ் கிட்ட. செகண்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுலேயே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வருதா இல்லையா, ஏன்னா வந்து ஒரு ஆனுவல் சார்ஜஸ் இருக்கும், ஆனுவல் ஃபீஸ் டு தி கவர்மெண்ட். அது எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வருதா, லாஜிஸ்டிக்ஸ்ல எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வந்து போகுது, அந்த மாதிரி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நான் பண்ற எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து எனக்கு காசு ஆனா வருது ஹைக்கு, ஆனா எங்க ஹெல்ப் பண்றது சொல்லி எனக்கு ஐடியா இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா, பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஐஇசி கோடு, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் புக்ஸ்ல ஆச்சும் வந்து உங்களோட இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்கு, எனக்கு இந்த ப்ராடக்ட் நான் வந்து சேல் பண்றேன், அந்த மாதிரி ஏதாவது அட்லீஸ்ட் மேனுவலா யூ ஹேவ் மெயின்டைன்ட் இட் சம்வேர் அண்ட் யூ ஹேவ் மெயின்டைன்ட் இட் அட்லீஸ்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஒரு 2-3 months வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க நீங்க. அப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கும் இருக்கும், நம்மள்கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒவ்வொரு ஐடியா இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எழுதிட்டு எனக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் அதுன்னா நம்ம ஃபர்தரா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா உங்களுக்கு அதுல வந்து தைரியமா இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போதான் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன், நான் ஒரு 3 months எழுதுனேன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணுவேன். Hello. Hi, Fatima. I'm Gopi. So, எனக்கு a quick question regarding the company registration இதில். So, let's say for NRI வந்துட்டு இப்போ company register பண்ணோம், if they want to start a businessனு வச்சுக்கோங்க, mostly they cannot do proprietorship பண்ண முடியாது இல்லையா, because they need to have ஒரு பார்ட்னர் வந்து இந்தியாவில் இருக்கணும். ஸோ அப்போ வந்து எல்எல்பி தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. பட் அகைன் இந்த ஹோல்டு வந்து இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த பிகாஸ் அவங்க பார்ட்னர் வந்து அதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கலாம், பட் ஒரே ரீசனுக்காக வந்து ஒன்லி வி கேனாட் டூ அப்படின்றதுக்காக வந்து ஒரு எல்எல்பிக்கு வந்து ஒரு பார்ட்னர் தேட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து எல்எல்பி பண்ணுறது பெட்டரா இல்லை வந்து ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறது பெட்டரா? ஆக்சுவலி வந்து ஹைவேஜ் லிமிடெட் நம்மளுக்கு வந்து 1% கம்பெனி இல்லைன்னா நார்மல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா போறது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலயோ வந்து அந்த 1% கம்பெனி அந்த மாதிரி போறது வந்து கம்ப்ளீட்லி பெட்டர்.
எல்எல்பியில் பார்ட்னர் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து லாயல்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெட்டர் டு கோ ஃபார் 1% கம்பெனி. எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஆனுவல் கம்ப்ளைன்ஸ் வந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் எல்எல்பி விட. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணலாம். தட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் பீயிங் வித் அன் அன்ஸ்டேபிள் பார்ட்னர். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் தட். யூ மீன் 1% அது ப்ரொப்ரேட்டர்ஷிப் சொல்றீங்களா இல்லை இல்ல ப்ரைவேட் இல்ல இல்ல லிமிடெட்? இல்ல அந்த பிரைவேட் லிமிட் கம்பெனிலே வந்து நார்மல் பிரைவேட் லிமிட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா யூ ஹாவ் டு ஹேவ் மினிமம் 2 people. ஆனா ஒரு 7 years பேக்கே வந்து தேர் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஒன்லி 1%. நான் இருக்கேன், என் கூட வந்து யாருமே இல்ல, எனக்கு ஒரு பார்ட்னர் இல்ல. இப்போ இந்த கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஒரு பார்ட்னர் வந்து ஹையர் பண்றதுக்கு எனக்கு சாய்ஸ் இல்ல. நான் இண்டிபெண்டா இருக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூ கேன் ஸ்டார்ட் 1% கம்பெனி. ஓகே. பட் என்ஆர்ஐக்கு வந்து 1% கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குங்களா இந்தியாவில்? ஆமா ஆமா. ஓகே, தட்ஸ் குட் டு நோ. தேங்க்யூ. ஓகே சார். மேடம், ஜான்சன் தான் திரும்ப கேட்குறேன். இப்போ 1% கம்பெனியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நான் ஆரம்பிக்க போகும்போது நான் வந்து நிறைய ஆடிட்டர்கிட்ட கேட்டேன். இந்த 1% கம்பெனி வந்து அவங்க வந்து என்னை சஜஸ்டே பண்ணலை. ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, 1% கம்பெனின்னு ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். அது மூலமாக பிரச்சனைன்னு வரும்போது அது வந்து உங்கள் கம்பெனிக்கு தான் பிரச்சனை வரும். உங்கள் ஒரு ப்ரொப்பரேட்டர் உங்களோட அசட்டுக்கோ இல்லை உங்களோட பர்சனலாக வச்சிருக்க பேலன்ஸ் இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வராது அப்படின்னாரு. ஆனால் நான் ஒரு 5 ஆடிட்டர்கிட்ட பேசும்போது 5 பேரும் இந்த 1% கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணாங்க. இதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? மேடம் மியூட்ல இருக்கீங்க. Okay, sir. Sorry. Most of வந்து whether there is a question between whether to start an LLP or to start a 1% company na everyone will suggest to go for an LLP because நம்மளுக்கு procedures கம்மி, compliances கம்மி, நம்மளுக்கு cost கம்மி ஆகுது. ஆனா if you are willing to start 1% கம்பெனியா இல்ல private limited கம்பெனியா, the better option is to start a 1% company. 1% கம்பெனில என்னன்னா நம்மளே ஒரு மினிட்ஸ் மாதிரி டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டர்லி மீட்டிங் வைக்கணும். அந்த மீட்டிங் வந்து ஆப்வியஸா நம்மளே வந்து மீட்டிங் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைலிங் வரும்போது நம்ம வெறும் அந்த டிராஃப்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன வந்து யோசிச்சு வச்சிருக்கோம், பிளான் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஆனா காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அதுல வந்து எதுவுமே இல்ல. அதுல ப்ராக்டிக்கலா வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் 1% கம்பெனி. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸும் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஈஸி, ஆஸ் வெல் அஸ் ஆனுவல் ஃபைலிங்ஸும் வந்து அதுல வந்து ஈஸி. ஓகே மேம், ராஜகோபால் பேசுகிறேன் மேம். இப்போ வந்து 1% கம்பெனி இருக்கு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு. ஸோ இப்போ வந்து வேற யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க கம்பெனிட்ட, 1% கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா அதை வந்து பிரைவேட் லிமிட்டடா மாத்தணுமா, இல்லை அப்படி 1%ல பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அது வந்து பிரைவேட் லிமிட்டடா மாத்திட்டு அப்புறம் தான் இன்வெஸ்டரை உள்ள கொண்டு வர முடியும். கரெக்ட்? ஆமா சார். In case of 1% company வந்து 1% company cannot be 1% for a particular turnover actually. Suppose ஒரு turnover வந்து 2 crores மேல இருக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இல்ல 100 crore, இப்போ வந்து அது லிமிட் மாறுது. ஸோ ஒரு லிமிட்க்கு மேல யூ கேனாட் register under a 1% company or you cannot be under LLP also. You have to make your company register as a private limited company. 1% company வந்து ஒரு ஸ்மால் என்டர்பிரைசஸ், எனக்கு வந்து எல்எல்பி வேண்டாம், நான் ஒரு லெவலுக்கு மேல இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்பரா ரெஜிஸ்டர்ட் இருக்கணும், எனக்கு அதுல வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 1% கம்பெனி
பிகாஸ் ஆஃப் லெஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நான் வந்து அர்லியரே சொன்ன மாதிரி. ஆனா தெர் இஸ் அ லிமிட் ஆஃப் டர்ன் ஓவர் 2 crores மேல அவரேனா இல்ல எனக்கு வந்து ஃபண்டிங் வேணும், எனக்கு இன்வெஸ்டர் ஃபண்டிங் எல்லாம் வேணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ கேன் மூவ் ஃப்ரம் 1% கம்பெனி டு அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே மேம், தேங்க்ஸ். ஸோ அகைன் கண்டினியூஷன் டு த கொஸ்டின். இந்த இது வந்துட்டு சப்போஸ் இந்த லயபிலிட்டி வந்துட்டு இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாவோ இல்லை இப்போ 1% கம்பெனியாக இருக்கும்போது இட் இஸ் சேஃபர் இல்லைங்களா இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எல்எல்பி? ஆக்சுவலி ஈவன் இன் கேஸ் ஆஃப் எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்லயே வந்து இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அன் எல்எல்பி ராதர் தென் பார்ட்னர்ஷிப். அது ஒண்ணு. பட் வென் கம்பேர்ட் டு அன் எல்எல்பி அண்ட் 1% இல்லைன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து இன் கேஸ் ஆஃப் சப்போஸ் நம்ம ஹைட்ஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் ஹை லெவல் பீப்புள் தே கேன் புட் அ ஹைலர் ஹேஸ் அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னா it is better to go for a 1% or a private limited. 1% private limitல வந்து ஜாஸ்தி எதுவுமே வந்து காம்ப்ளிகேஷன் டிஃபரன்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. ஆனா when compared to an LLP or an 1% வந்து it is better to go for a 1% provided your clients வந்து எனக்கு அவ்வளோ வரைக்கும் எனக்கு டார்கெட் பண்ணுவாங்க, எனக்கு என்னோட பேங்க் பேலன்ஸ்ல வந்து எனக்கு பிரச்சனை வராது, ஆனா கம்பெனில பேங்க் பேலன்ஸ்க்கு வந்து பிரச்சனை வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சார் அது. ஆனா எல்எல்பி வெதர் யூ கோ ஃபார் எல்எல்பி ஆர் யூ கோ ஃபார் 1% ஆர் யூ கோ ஃபார் பிரைவேட் லிமிடெட், இந்த மூணுமே இட் இஸ் பெட்டர் தென் அ ட்ரெடிஷனல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். Because Understood. your private assets will not be affected. ஆனா இது வந்து ரூல். But your vendors or your customers are so high profile clients. அவங்க தனியா ஹேஸ் போட்டு உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ப்ரொவைடட் அந்த ஒரு இது லாசூட் எல்லாம் வந்து அதை அப்ரூவல் பண்ணும். ஓகே. So it is entirely dependent upon every business. Understood. Okay. So இப்போ வந்துட்டு let's say in my example like I have LLP இருக்கு. ஸோ if I'm looking for investors-னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் போகிறது தான் வயபிளா? பிகாஸ் சம் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அது மாதிரி வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அதுதான் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஆமா சார், நான் வந்து சப்போஸ் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, ஃபண்டிங் வருது அப்படின்னா இந்த கேசஸ்ல வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றது பெட்டர் ராதர் தென் 1% கம்பெனி. ஆனா நான் வந்து இனிஷியலா இப்போ ஆரம்பிக்கிறேன், நான் வந்து எல்எல்பி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு அவ்வளவா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வரல. இன்வெஸ்டர்ஸ் வந்து சில பேர் வந்து 1% கம்பெனியிலே வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மியூச்சுவல் அக்ரிமெண்ட். Understood. Okay. Yeah, that helps, ma'am. Thank you. ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம இதோட இந்த கேள்வி நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஒரு 10 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொண்டோம். ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட கேட்டுக்கலாம். நம்மளோட குரூப்பில் போட்டாலும் நான் மேடம்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து க்ளோஸ்லி அசோசியேட்டட் டு ஆர்எக்ஸ்டி. அவங்க வந்து ஆர்எக்ஸ்டி மூலமாகவே வந்து சிஎஃப்ஓ சர்வீசஸும் வழங்குறாங்க. ஸோ அது ஒரு கூடுதல் தகவல். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ஒரு நல்ல இன்சைட்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ சார். ஓகே, நீங்க லீவ் ஆகணும்னு ஆயிக்கோங்க மேடம். எங்களோட மீட்டிங் இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம் நாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். ஸோ நாம வந்து இப்போ குவிக்லி போன வாரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐம் ஷேரிங் அவர் ஷீட். எனக்கு நம்ம சார் பிரகாஷ் சார் ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. ஸோ நார்வேல இருந்து 500 ஆஃப் டன் கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தாரு. பட் என்னால் அந்த வாய்ஸ் நோட்டு ஃபுல்லாக கேட்க முடியல. ஸோ நீங்கள் ஏதாவது இதில் அப்டேட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க.
ராஜகோபால் சார் வந்து பிஸியா இருக்காருன்னு சொன்னீங்களா சார்? நீங்க பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. பிரகாஷ் சார் வந்து இப்போ பாபநாஸ்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து 28க்கு அப்புறம் தான் சென்னைக்கு வரதா சொல்லியிருக்காரு. ஸோ வந்தோடனே அவர் நேரில் பார்த்து பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது முடிவு பண்ணலாம். அவரோட ஓகே, ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி கொண்டு போகலான்னு. அதியமண்ணா நீங்க சொல்றீங்களா எவ்வளவு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்ட்டு? ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒன்று வந்தது. இங்க இருக்கக்கூடிய ஒரு பையருக்கு. அவங்க ஓகே. வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வாரம் இல்லை, நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் சாரை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அவர் பிஸியா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அதனால இப்போ நாங்க வந்து ஒயிட் லேபிளிங் பண்றதுனால நார்வீஜியன் லேபிள்ல பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டி கனெக்ட் பண்ண முடியல. நாங்க வந்து இந்த வாட்டியே கனெக்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் நெக்ஸ்ட் இப்போ தீபாவளி அந்த மாதிரிக்கு தான் இதை போஸ்ட்பான் பண்ணணும். இப்போ பண்ண முடியல அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்றது அந்த ஃபெஸ்டிவலுக்காக நம்ம அது இப்போ ஃபெஸ்டிவல் முடிஞ்சு பண்ண முடியாது. இப்போ இந்த வாரம் தான் வருதுன்னு நினைக்கிறேன், 26th and 27th. அதனால தீபாவளிக்கு போஸ்ட்பான் பண்ற மாதிரி இருக்கும். சரி. ஆனா 500 kgன்னு சொன்னாரு. அப்ப அது மூவ் ஆன் ஆகல. 500 kg தான் மினிமம் ரெக்குவயர்மெண்ட். அதுக்கு மேலேயும் கூட போகலாம். பட் இப்போதைக்கு அவங்க வந்து தே நீட் டு ஒர்க் ஃபார் இந்த ஸ்டிக்கரிங் அந்த லேபிளிங்காக அவங்களுக்கு டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. அருண் கணேஷ் நீங்க இருக்கீங்களா? 2 ஐட்டம் ஏதாவது அப்டேட் இருக்கா? எஸ் பாலா, இந்த ரீகனோட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். ஓகே. அவர் வந்து இந்த டாக்ஸி ஆப்க்கு சில திங்ஸ்லாம் கேட்டிருந்தாரு. அவருக்கு ஒரு கைடு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ ஓஎன்டிசின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ண ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும் பையருக்கும் செல்லருக்கும். அது ஜெம் போர்ட்டல் மாதிரி சொல்றீங்களா? இது எப்படி இருக்கும்னா பாலா, நம்ம ஒரு யூபிஐ பேமெண்ட்லாம் பண்றதுக்கு இடையில ஒரு இது எப்படி இருக்குல்ல, அது மாதிரி நம்மளா டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பையர் அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட இதில் டாக்ஸி ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையருங்கிறது கஸ்டமராக இருப்பாங்க. அண்ட் செல்லருங்கிறவங்க இந்த டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஒரு ஜென்ரிக்காக ஒரு இடையில ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்க சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மேபி அது கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு பிரசன்டேஷன் கூட கொடுக்குறேன். அதில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணு. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். எஸ் 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 எஸ். அது ஆமா, கண்டிப்பா நீங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க. இதை நான் ஒரு 2-3 வருஷமா கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். பட் அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நம்ம எடுத்து இது பண்ணலாம். ஓகே ஓகே பாலா. ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் பேச முடிஞ்சதா? சந்தோஷ் கூட அவரோட இன்டராக்ட் பண்ண முடியல. சரி அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா அவர்கிட்ட பார்க்கலாம். ஆமா, அது கொஞ்சம் பாருங்க, பெண்டிங் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நார்வே, அபுதாபி, அமர்நாத்தும் 2 பேருமே இல்லை. ஸோ கிண்டல்டிங் நம்ம இன்னும் கணேஷ் வரல, 2 வாரமா வரல. ஸோ நம்ம இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஐட்டமை க்ளோஸ்டுன்னு போட்டுக்கலாம். ஃபார்மா ஸ்டார்ட் அப், ஓகே. நான் இதுக்கு வந்து ராமநாதனை வந்து மறுபடியும் கூப்பிடலாம். அதில் பெரிய ஆக்ஷன் ஐட்டம் இல்லை. ஸோ டாக்டர் டேட்டா பேஸ்க்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் ரீச் பண்ணாரான்னு தெரியல எனக்கு. நவனிதன் அப்படிங்கிறவர். ஸோ மேபி நான் மறுபடியும் அவரை செக் பண்ணி பார்க்குறேன். கோபிநாத் அண்ட் ஜான்சன் நீங்கள் 2 பேரும் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல? நாங்கள் பேசியிருக்கோம். இந்த வீக்கில் நான் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்சனை வந்து அவரை மீட் பண்ண வைக்கணும் அப்படின்ற இதில் முயற்சியில் இருக்கேன். பட் அவர் வந்து எனக்கு ஒத்துழைக்கல ஒழுங்கா. அவர் என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படிலாம் தேவைப்படுமோ அப்படியே வந்து வடிவமைக்கிற ஒரு ஆள். ஆனால் அவர் வந்து இன்னும் நான் 2 நாளாக அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், கன்வின்ஸ் பண்ணுறேன். பட் அவர் இன்னும் வரல. அவர் வந்தாருன்னா இன்னொரு டிஸ்கஷன் ஷேர் கூட வச்சுட்டு நம்ம அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத யோசிக்கலான்ட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் இப்போ குற்றச்சாட்டு மாதிரி நீங்கள் கோபிநாதன் தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். நீங்கள் யாரை சொல்றீங்க அவர் ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, ஒத்துழைக்கின்றது நான் இப்போ ஒரு பர்சன்ட்ட பேசிட்டு இருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில். அவர் வந்து சாஃப்ட்வேர் எப்படின்னா ஒரு கிரேனியம் சாஃப்ட்வேரில் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் பிரிட்ஜா இருக்காரு. ஹாஸ்பிட்டல் என்னென்ன வேணுமோ அதை அவங்க சொல்லுவாங்க. அவர் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அந்த கிரேனியமோட பேசிட்டு இருப்பாங்க. அவரு நான் நம்ம இதுக்கு கொண்டு வந்தா அவரு கோபி சாருக்கு கொஞ்சம் இன்புட் கிடைக்கும். அது எனக்கு கூட நிறைய தெளிவுபடுத்தணும். அவரை வச்சுக்கிட்டு நான் தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் சொல்லிட்டேன் சார் கிட்ட, நான் இந்த மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு வரேன்னு. பட் அவர்கிட்ட வந்து ஏதாவது ஷேர் வேணுமா, ஏதாவது கமிஷன் வேணுமா, அது மாதிரி ஏதாவது பேச முடியுமா?
அவர் வந்து கொஞ்சம் ஷை டைப்பா இருக்காரு. அது எப்படின்னா, நான் இந்த மாதிரிலாம் வந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா கண்டிப்பா அவரை நான் கூட்டிட்டு வந்துருவேன். இல்லைன்னா அவருக்கு மேல இருக்க சீனியர் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவரையாவது நான் எப்படியாவது பேச வைக்கிறேன். அவர் பேச வச்சா நமக்கு லைவா என்ன கிடைக்குதுன்னு தெரியும். ஏன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அப்போ வந்து லைவா நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல என்னதை ஆட் பண்ணணுமா, இல்ல அதை எப்படி கொண்டு போகலாம், அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். எனக்கு கூட கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அவரை நான் அடிக்கடி கோபி சாரை கூப்பிட்டு வச்சு நான் தொந்தரவு பண்ணவும் விரும்பல. அன்னைக்கே நான் ஒரே ஆளு ஒரு 1.25 மணி நேரம் பேசணும். ஸோ இது அவரோட நேரமும் வீணாகுது. அதனால 2-3 பேரை வச்சுட்டு அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். இதை நம்ம தனியாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ஏதோ ஒரு பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. சரி, ஓகே. மாடர்ன் அகமத் அண்ட் சுல்தான் இருக்கீங்களா? 2 பேரும் அவர் இந்த சுல்தான் மாதிரி. வந்து சுல்தான் சார் வந்து அவருடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டாரு. ஆனா ஓகே அந்த எம்ஓக்யூ வந்து லைக் நான் பேசின கிளைண்ட் கிட்ட அவரு லைக் அவர் டூ லிட்டில் டு பிளேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல பாக்குறாரு. பிகாஸ் ஹி ஓகே வாண்டட் டு. ஸோ அதுக்காக வேற அவரோட ஸ்கேல் லெவல்ல இருக்கிற ஆளை நான் தேடிட்டு இன்கேஸ் கிடைச்சாங்கன்னா நான் கண்டிப்பா கனெக்ட் பண்றேன். இப்போதைக்கு இவருடைய ஸ்கேலுக்கு அவர் செட் ஆகலைங்கிறது தான். ஓகே 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 ஓகே. சரி, ஓகே. ஆஃப்டர் அவ்வளோதான். இதுதான் நம்ம போர்டில் இருக்குது. இதை தவிர்த்து வேற ஏதாவது யாராவது பேசணுமா? சஜஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் சொல்லலாம். இந்த வாட்டி ஜிஎஸ்டிக்கு சம்மந்தமாக பேச நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு 4-5 பேர் ட்ரை பண்ணோம், நமக்கு யாருமே கிடைக்கல. ஸோ ஃபைனலாக தான் ஃபாத்திமா மேடம் ட்ரை பண்ணி நம்ம இந்த ஆடிட்டிங் பற்றி பேச வச்சோம். ஐ ஹோப் அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னாலும் நீங்கள் பேசலாம். பாலா, ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு எனக்கு. அனிதா, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது அனிதா, சொல்லுங்க. நான் மியூட்ல ஒரு போயிட்டேன். ரெக்வெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி ஒரு ஏர் பியூரிஃபையர் சம்பந்தமா என் பிரதர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. ஆல்ரெடி கோகோனட் ஷெல்ல வந்து சார்கோல் தயாரிச்சு அதுல வந்து பியூரிஃபையரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா செகண்ட் ஃபேஸா பேம்பூ சார்கோல்ல வந்து டெஸ்டிங் பண்றதுக்கு சார்கோல்ஸ் தேவைப்படுது. இங்க யாராவது மேனுஃபேக்சர்ஸ் இல்ல பேம்பூ சப்ளையர்ஸ் இல்லாட்டினா பேம்பூ சார்கோல் சப்ளையர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு நிக்மாரோடைய ப்ராஜெக்ட் ஹெட் தெரியும். நான் அதே மாதிரி பேம்பூடைய வேல்யூ டைம்ல இருக்கிற பல பேரை ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து லைக் ஆக்சுவலி நடுவுல பேசியிருந்தாரு. பட் ஐ குட் நாட் ஏபிள் டு. ஓகே, எனக்கு அயோடின் அப்சார்ப்ஷன்ஸும் அதோடைய உங்க கிரைன் சைஸ் அதே மாதிரி மற்ற டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் செக் பண்ணிட்டு அவைலபிளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மேஜர் சப்ளையர்ஸ் கிட்ட நான் பேசிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, உங்க நம்பருக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாமா? Yes, please. ஓகே, thank you. Thanks. Thank you. Nice. கேட்ட உடனே அடுத்த செகண்டே நமக்கு ஹெல்ப் கிடைக்குதுங்கிறது குரூப்போட மெச்சூரிட்டியை காட்டுது. ஸோ தேங்க்ஸ். கேட்டதுக்கு நன்றி அனிதா. ஸோ அதிக், உங்களோட ரியாக்ஷனுக்கும் நன்றி. ஸோ நீட்ஸ் அமௌண்ட் டு கண்டக்ட் த இ-காமர்ஸ் வெப்சைட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இ-காமர்ஸ் வந்து நம்ம பொன்சக்தி நம்ம இதில் வந்து ஒரு செஷன் எடுத்தாரு. ஸோ அவரே வந்து ஒரு இ-காமர்ஸ் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. நான் அவரே பேச முடியுமான்னு பார்க்குறேன், இல்லைனா வேற யாரையாவது நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் அவரை வந்து இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கவரை நான் வந்து ஒரு ஃபெயில்டு இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஆப்ரேஷன் ஹெட்டா ஒருத்தர் இருந்தாரு. அவர் வேணும்னா கனெக்ட் பண்றேன். ஹி இஸ் குட் இன் டெவலப்பிங் அண்ட் எவ்ரிதிங். ஹி ஹாஸ் லைக் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதும் அவருக்கு கிளாரிட்டி இருக்கு, என்னென்ன பண்ணணுங்கிறதும் கிளாரிட்டி இருக்கு. ஹிஸ் நேம் இஸ் ராகுல். ஐ கேன் கனெக்ட் டு ஹிம் இஃப் மிஸ்டர் சுல்தான் இஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம அது ஒரு செஷனாக எடுத்துடலாம். இ-காமர்ஸ் பற்றி இப்போ நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அது அமேசானில் போடலாம், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து நம்ம ப்ராடக்டை வந்து ஆன்போர்ட் பண்ணலாம். பட் அங்கெல்லாம் வந்து காஸ்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சிடலாமேன்னு நினைக்கிறாங்க. அதில் இருக்கிற நியூசன்ஸ் வந்து நம்ம சொன்னோம்னா இட் இஸ் அன் இன்ஃபார்ம்டு டிசிஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அவர் ரெடியானு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு
சந்தேகம்னு சொல்லல, அது ஒரு இது எப்படி பண்றாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்து ரொம்ப நாளா இப்போ ஒரு இந்த ஃபேஸ்புக் யூடியூப்ல வந்து ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து அமெரிக்கால வந்து ஒரு ஸ்பூனை வந்து நான் வந்து ₹20 வித்து நான் இவ்வளவு கோடீஸ்வரன் ஆனேன் அது ஆனா ஒரு இது போயிட்டு ஸோ இது உண்மையிலே சாத்தியமா இல்ல இது இந்தியால இருந்து பண்ண முடியுமா இல்ல அமெரிக்கால இருந்தா தான் இதை பண்ண முடியுமா அது எப்படின்றது எனக்கு கொஞ்சம் அது கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும். பாலா சார் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாமா? பண்ணுங்க பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார், ஆக்சுவலி வந்து உண்மையிலே அவர் அச்சீவ் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே அவர் சொன்னாரு, கண்டிப்பா அது பண்ண முடியும். ஆனா டிமெரிட்டாஸ்னு ஒரு ரூல் இருக்கு. $800 கம்மியா நீங்க ஷிப்பிங்ல பண்ணும்போது நீங்க எந்த ஒரு இன்னும் பல எக்ஸம்ஷன்ஸ் இருந்தது. டிராப் ஷிப்பிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ டிமெரிட்டாஸ் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. August 25 இப்போ இந்த மந்தோட 25ல இருந்து அதுவும் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அது பண்ணி, அதாவது இதுக்கு முன்னால சம்பாதிச்சவங்க சம்பாதிச்சிட்டாங்க. இதுக்கு அப்புறமா நீங்க பண்ணோம்னா நீங்க ஒரு என்டிட்டி ரிஜிஸ்டர் பண்ணி அங்க டாக்ஸிங் கட்டிட்டு தான் பண்ணணும். ஸோ நாம அந்த ஹனிமூன் பீரியட் ஆஃப் தட் இ-காமர்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இனிமே இது வந்து பண்ணோம்னா உங்களுடைய பிசினஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலா அப்படி ஒர்க் ஆகுது சார். ஏன்னா முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பல்க்ல பண்ணோம்னா டாக்ஸிங் எல்லாம் ஆகுது. இன்னும் ஸ்மால் அமௌண்ட் ஸ்மால் குவான்டிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் டிமெரிட்டாஸ் அது அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க. அதனாலதான் இப்போ ரீசெண்டா இந்தியா போஸ்டும் கூட யூஎஸ்க்கு இனிமே போஸ்டல் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் இதுவும் கனெக்டட் தான். ஸோ இனிமே இது ப்ராக்டிக்கலா முடியாது சார். வேற ரூட் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம இதே வெப்சைட்டை ஆரிஜின் வந்து வேற இடத்துல இருந்து கொண்டு போயிட்டு காட்டி கொண்டு போக முடியும். தெர் ஆர் மீன்ஸ் இஸ் தேர். பட் இப்போதைக்கு எவ்வளவு சுலபமா பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி பண்ண முடியாது சார். வெரி பேட் நியூஸ், பட் இட் இஸ் தி ப்ராக்டிகாலிட்டி. அதுதான் இன்னைக்கு அந்த நியூஸ் பார்த்தோம்னா எனக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ அது இன்னைக்கு கால அது இந்தியன் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்கும் போது தான் சரி. பட் ஓகே, தேங்க்ஸ். ஓகே, வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா சார்? ஒரே ஒரு பாயிண்டர். ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்லாப், அதாவது ஜிஎஸ்டில ஒரு ப்ரொபோஸ் ஸ்லாப் இருக்குல்ல, அந்த மாடிஃபிகேஷன்ஸ்ல என்னென்ன மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் இம்போர்ட்டருக்கும் பயன்படுங்கிறதுல ஒரு தரவான அனாலிசிஸ் பண்ணி எங்க கம்பெனில இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது எங்க கம்பெனியோட லிங்க்டின் பேஜ்ல இருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல இருக்காங்களோ இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அதை படிச்சோம்னா லைக் சூப்பர்ஃபிஷியல்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுதுங்கிறத கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாவே இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஜஸ்ட் நம்ம குரூப்லயும் போட்டுடுங்க. திக் லிங்க்டின்ல போடுங்க. I'll do it. ஓகே ஓகே. சார் இன்னொன்னு, இப்போ சிஏ மேடம் இப்போ அவங்க பேசினாங்களா, அவங்க சென்னையில இருக்காங்களா இல்ல? அவங்க வந்து சென்னையில தான் இருக்காங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்த்து நம்ம எங்களோட டவுட்ஸ் இன்னும் இப்படி நான் அனுப்புறேன் சார், உங்களுக்கு அனுப்புறேன். பாலா, எனக்கு ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு கொஸ்டின் இருக்கு. அவங்க மேடம்க்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? இப்போ இப்போ நான் இந்தியாவில் ஒரு வெஞ்சர் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எர்லியராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து ஒரு இன்புட் கொடுத்தாரு. இப்போ வந்து நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல் வாங்கும்போது இன்புட் இது பண்ணுறோம் இல்லையா, நம்ம பே பண்ணுறோம்ல ஜிஎஸ்டி. அது வந்து இப்போ நான் வந்து ஒரு பில்டர் ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணுறேன், ஒருத்தருக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் ஒன் ஜிஎஸ்டி ஃபார் சர்வீஸ். அதுக்கு நம்ம அது கட்டி கொடுக்கும் போது இது அவுட்ரேடாக நம்மளே ஒரு வீடை கட்டி ஒரு பில்டர் டெவலப்பர் மாதிரி கட்டி விற்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு ஜிஎஸ்டி வராது. அப்போ அங்க வந்து இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது. 18% நம்ம என்ன வாட் எவர் மெட்டீரியல் வாங்கணுமோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது கரெக்டா தப்பான்றது எனக்கு தெரியணும். ஏன்னா நம்மளோட ஜிஎஸ்டியோட இது ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி இது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நார்வேயோட சினாரியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஜிஎஸ்டி தான் இருக்கு. ஒன்று வந்து ஈட்டபிள், நான் ஈட்டபிள் 15%, 25% நான் ஈட்டபிளுக்கு, ஈட்டபிளுக்கு 15%, எஜுகேஷனுக்கு 0%, ரெண்ட்டுக்கு 8%. 4 தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். வாட் எவர் யுவர் என்னெல்லாம் நீங்க பே பண்ணி இன்புட் இது பண்றீங்களோ அதை இன்புட் எடுத்துக்கலாம், அது எந்த இதுக்குள்ளார வந்தாலும். ஆனா இங்க வந்து இன்புட் எடுக்க முடியாது. ஏன்னா நீ வந்து ஜிஎஸ்டியே விற்கும் போது ஜிஎஸ்டியே இல்லை உனக்கு அப்படின்றாங்க. அது எனக்கு ஒரு மெயின் இது கேட்கணும்.
ஓகே ஓகே, நான் கேட்ட பதில் சொல்றேன். பட் இது எனக்கு ஆன்சர் தெரியும், அது உங்களால எடுக்க முடியாதுதான். ஏன்னா ஆ. நீங்க விற்கும் போது தான் அதை பண்ண முடியும். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ஒன்லி பர்சன்டேஜ், அப்ளிகபிலிட்டியே வந்து ரொம்ப இல்ல குழப்பி இப்ப தான் இது வச்சிருக்காங்க. வந்து ஒரு பெரிய ஃப்ளா இல்ல. இப்ப நான் வந்து இப்ப அவங்க வந்து 20 லேக் ஸ்லாப்லாம் சொல்றாங்க. அது அது அத பத்தி தேவையில்ல. அ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம ஏதோ எக்ஸ் நம்பருக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணிட்டோம். நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல். அப்ப அத எடுத்தா தானே அங்க வந்து ஒரு அந்த இது ஹார்மோனியஸ் இது இருக்கும். இப்ப நெகட்டிவோ, பாசிட்டிவோ ஆனா அது எடுக்க முடியாதுன்றது எனக்கு புரியல. ஓகே, நம்ம யூசரா இருக்கும்போது எடுக்க முடியாது. பட் எனிவே நான் அந்த கொஸ்டினை வந்து புஷ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் நான் வாங்கி தரேன். ஓகே. தேங்க் யூ. வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? சார் சஜஷன்ஸ்? நான் ஒரே ஒரே சொல்லுங்க ஒரு தேங்க்ஸ். விஷயம் சொல்றேன் சார். நான் அது எப்படின்னா நம்ம குரூப்ல நிறைய பேர் யங் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் மேபி. நான் வந்து 2016ல ஒரு ஜிஎஸ்டி ஒரு வேட் வச்சிருந்தேன். அது அப்படியே ஜிஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணேன். என் ஒய்ஃப் அது வந்து ஒரு பிசினஸ் சின்னதாக ரன் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கோவிட்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் அதை நாங்கள் விட்டுட்டு அது ஜிஎஸ்டி எங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜே இல்லாமல் இருந்தது அந்த டைம்ல. ஒரு 4-5 மாசம் தான் அந்த ஜிஎஸ்டில இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ நாங்கள் திரும்ப அப்ளை பண்ணும்போது அவங்க எங்களுக்கு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைனை வந்து போட்டிருக்காங்க என் ஒய்ஃப் பேர்ல. எப்படின்னா, நீங்க வந்து ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு 23,000 கட்டுனீங்கன்னா, அது எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியும். அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அத க்ளோஸ் பண்ணும்போது, வருஷம் வருஷம் உங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஏதேதோ மிரட்டுறாங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்ப என் ஒய்ஃப் பேர்ல எந்த ஒரு ஜிஎஸ்டியும் வாங்க முடியல. அதனால யார் எது பண்ணாலும் ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்டாக்கா நல்லது அப்படிங்கிறது ஒரு சின்ன வேண்டுகோளா இருக்கு. இது காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் தான். இன்ஃபேக்ட் கரெக்ட். ஜிஎஸ்டி, ஆமா, ஜிஎஸ்டி ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கே ஜிஎஸ்டி பத்தி தெரியாது. அதுதாங்க பெரிய இல்ல சிக்கல். ஆக்சுவலா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கவர்மெண்டோட ஃபைன்ஸை எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஃபைனலாக கட்டி தான் ஆகணும். நீங்க கம்பெனி நடத்துறீங்களோ நடத்தலையோ, கம்பெனி க்ளோஸ் பண்ணாலும் ஃபைன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஃபைன்ஸுக்கு மேல பெனால்ட்டி போடுறதா கேள்விப்பட்டேன். இப்போ நீங்க ஃபைன் சரியா கட்டல அப்படின்னா அதுக்கு மேல பெனால்ட்டி இருக்கும். அந்த பெனால்ட்டி தான் நம்ம எதாவது அப்ளை பண்ணி அவாய்ட் பண்ண முடியுமே தவிர, பட் ஃபைன்ஸ் வந்து கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற. ஓகே, இன்றும் நம்மளோட சந்திப்பு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். கொஞ்சம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது லேட் ஆயிடுச்சு, பட் சரியான நேரத்துக்கு முடிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து சந்திப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ்.